ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஏக சக்கராதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 54ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது ஒரு சரித்திர நிகழ்வை பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சகோதரர்களோ இராணுவத்தில் வேலை பார்த்த மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்களாயும் உடல் பலமிக்கவர்களாயும் காணப்பட்டார்கள். சவுலை ராஜாவாக இருந்து தள்ளிவிட்ட பின்பதாக சாமுவேலை அபிஷேகம் பண்ண ஈசாயின் வீட்டிற்கு அனுப்புகிறார். அங்கே எல்லோரையும் பார்த்த பொழுது அவன் உடல் வாகை பார்த்து இவன் தானா என்று சாமுவேல் கேட்கிறார். ஆனால் கர்த்தரோ இவர்கள் அல்ல என்று சொல்லி இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்ன பொழுதுதான் தாவீதை அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஆட்டு மந்தையில் இருந்த தாவீதை வரவழைக்கிறார்கள். இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். அங்கே தாவீதை தன் சகோதரர்கள் மத்தியிலே சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தை சார்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். நாமும் கூட இந்த உலகத்தார் மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதற்கு ஒரு சின்ன சம்பவம் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்களை இராணுவத்திலே பார்க்க செல்கிறார். அங்கே பெலிஸ்தனாகிய கோலியாத்தை பற்றி அறிந்து கொள்கிறான். அங்கே செல்லும் பொழுது அங்கே கேட்கிறார், இவனை கொன்று போட்டால் எனக்கு என்ன செய்யப்படும், அந்த மனிதனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்ன பொழுது, எல்லோரும் இன்னபடி செய்யப்படும் என்று சொன்ன பொழுது, நான் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். உடனே சவுலிடத்தில் அழைத்து செல்கிறார்கள். சவுல் அவர்களை அங்கே தாவீதை தலைச்சீராவையும் மார்க்கவசத்தையும் போட்டு அனுப்புகிறார். ஆனால் அவரோ இவைகளில் எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை எந்த ஒரு உலக பாதுகாப்பையும் எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தரே என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு காணப்படும் பொழுது எல்லா விதமான காரியங்களும் எல்லா விதமான ஆயுதங்களும் முறியடிக்கப்படும். அங்கே பெலிஸ்தன் கேட்கிறான், தடியோடும் கற்களோடும் வருவதற்கு நான் என்ன நாயா, உன்னை காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக ஒப்புக் கொடுப்பேன் என்கிறான். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்கிறார். நாமும் கூட வாழ்க்கையிலே உலகத்தை நம்பாமல், உலக ஆசாபாசங்களை நம்பாமல் கர்த்தரே நாம் நம்பியிருப்போம் என்று சொன்னால் உலகத்திலிருந்து வருகிற எல்லா ஆயுதங்களும் நம்மை விட்டு நீக்கப்பட்டு போகும். இந்த சம்பவத்திலே தனக்கு எதிராக பெலிஸ்தன் ஓடி வருகிறான். அதே வேளையிலே தாவீதை பற்றி சொல்லும் பொழுது அந்த சேனைக்கும் பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன்னுடைய அடைப்ப பையிலே இருக்கிற கல்லை எடுத்து எரிகிறான். அவன் நெற்றி பொட்டியில் பட்டு கீழே விழுகிறான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையையே வாங்கி போட்டு அந்த மாபெரும் ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு அவர் அளிக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் அவர்களுக்கு நேராகவே திருப்பப்படும். எப்படி அந்த பட்டயம் பெலிஸ்தனுடைய பட்டயம் பெலிஸ்தனுக்கு எதிராக மாறியதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும் எந்த எதிரி மூலமாய் வரப்படுகிற அந்த எதிரிக்கு நேராகவே திரும்ப என்பதை இந்த சத்தியத்தில் நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை கைக்கொள்வோம், நித்தியத்தை சென்றடைவோம். ஆமென்.